ராஜ்மோகன் என்ன பண்ணிட்டு இருந்தாப்புல, கொள்கை பரப்பு செயலாளர், பதிலடி திமுகவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நீங்கள் இந்திரகுமார் இப்படி பேசலாமா அப்படின்ற ஒரு டிபேட்ல ஒரு திமுகவை நோக்கி ஒரு சண்டை போடுறாரு. சுகுணா திவாகரை நோக்கி கேள்வி எழுப்புகிறாரு. நாங்கள் ஜாதி பேரை பயன்படுத்தணுமா, இல்லையே நாங்கள் தெரியாமல் தான் பயன்படுத்துறோம். இந்த மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஏதோ ஒரு இடத்துல எங்க கொள்கை இது, அந்த கொள்கை ஸ்டாண்ட்ல இருந்து நாங்க ஒத்துக்கிறேன்ற ஒரு ஓப்பன் இது ஏதோ ஒரு வகையில பார்ட்டி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காப்லையா, கொள்கையில இருந்து கொள்கை பரப்பு செயலாளரா செயல்பட்டு பண்றாங்களா. ஆதவர்ஜனா மாதிரி விமர்சனங்கள் நிறைய இருக்கு. ஆதவர்ஜனா செய்வதன் மேல இதெல்லாம் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு வகையில நாங்கள் அப்படி இல்லை, எங்க அண்ணனை போல் யாரும் இல்லைன்ற ஒரு பல்லவி பாடுறதுக்காவது அவர் இருக்காரா? விஜய் போல் யாரா இருக்காரு தாங்குவியா, எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. இவர் என்னங்க பண்ணார்? அந்த மாதிரி திடீர்னு நேரா நான் ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வரேன், அந்த சிஸ்டம் ரொம்ப பயங்கரமா இருக்கும், மினிஸ்டர் எல்லாம் தனியா தேர்ந்தெடுங்க, சிஎம் தனியா தேர்ந்தெடுங்கன்னா என்னங்க இது? ஒன்று ஒரு பிரசிடென்சியல் எலெக்ஷன் முறையை கேட்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. அது இல்லை, நான் கேட்குறேன், புதுசாக உருவாகிற ஒரு கட்சிக்கு இது வரைக்கும் எலக்டோரல் பவர்னா என்னன்னு காட்டாத ஒரு கட்சி இதையெல்லாம் இப்போ சொல்லுவாங்களா? இது யாராவது சொல்லுவாங்களா? இப்படி சொல்ற ஐடியா அவ்வளவுதான் ஐடியா இல்லைங்க. இப்படி சொல்றது விஜயோட கட்சிக்கு ஏதாவது வலு சேர்க்குமா? மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.